சாரி பிளவுஸ்ல ஸ்லீவை வந்து பெர்ஃபெக்டா எப்படி அட்டாச் பண்ணலாம், ரெண்டு மெத்தட் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம வந்து எப்பவும் யூஸ்வலா நம்ம வந்து பிளவுஸை வந்து இப்படி அட்டாச் பண்ணிடுவோம், கையில உடம்போட சேர்த்து அட்டாச் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இப்படி திருப்பிட்டு இதை வந்து நம்ம அடிக்கை அகலம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அப்படியே உடம்பையும் அதையும் நேராக அடிச்சுட்டு வந்துடுவோம். இதுதான் எல்லாருமே செய்கிற மெத்தடு. நானுமே அப்படிதான் செஞ்சு போடுவேன். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் அது அப்படி செய்யல, நம்ம அப்படி கை தூக்கையில், இப்போ நான் வந்து டைட்டாக வேர் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த கை தூக்கையில் இந்த சைட்லையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்படி தூக்குற நேரம் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், லைட்டாக ஏறுறது தெரியும். அப்படி இந்த மாதிரி செஞ்சோன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பஸ்ஸில் போகிறோம், இல்லை ஒரு ஹெவியாக சாமான் தூக்குறோம், இந்த கை வந்து நம்மளுக்கு சுருண்டு சுருண்டு மேலே வந்துடும். அது வந்து அது மெத்தட் சரியில்லை. ஆனால் அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். பெர்ஃபெக்டான மெத்தடை தான். இப்போ உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மெத்தட்னு வச்சுக்கலாம். அடுத்தது நான் சொல்றது ரவுண்ட் தையல், அதாவது கையை சுற்றி ரவுண்டா போடுற மெத்தடு. அது எப்படின்னு அப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும். பிளவுஸ் எல்லாமே தைச்சு முடிச்சுட்டு உள்பக்கம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு உடம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அடிச்சுட்டு இடுப்பு எல்லாமே அடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க பிளவுஸை. இப்ப நம்மளுக்கு இந்த எட்ஜ் ஸ்லீவ் முடியுது, இந்த இடமும் இந்த நம்ம உடம்பு பிளவுஸ்ல உடம்பு இருக்குது, ஜாயின் பண்ணிருக்கிறோம், இந்த மூடின இடத்தையும் நம்ம வந்து இப்படி இப்ப சப்போஸ் நீங்க வந்து இப்படி வெளியால இப்படி போட்டுட்டு இதை ஒரு பக்கம் இப்படி திருப்பிக்கிறங்க. இப்படி திருப்பிட்டு வெளியால நல்ல பக்கத்தை வச்சுக்கிறணும். நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரி தான் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்லீவோட முடிகிற இடமும் நேர சமமா இருக்கணும். வச்சுட்டு இங்க ஒரு பின் பண்ணிக்கிறங்க. பண்ணிட்டு எப்பவும் போல அப்படியே இந்த கையை உள்ளுக்குள்ள போட்டு சுத்தி வரைக்கும் நான் ஃப்ளீட் வைக்கணும், அதனால எனக்கு நிறைய இருக்குது. அப்ப நீங்க வந்து இப்படி கரெக்டா சுத்தி ரவுண்டா ஒரு தையல் போட்டு இந்த எட்ஜ் ஒரு எட்ஜில் ஆரம்பிச்சு மறு எட்ஜுக்கு வந்து முடிஞ்சிடணும். இப்ப அதுலயும் நான் வந்து இப்ப எனக்கு எக்ஸஸா நிறைய, ஆனா இந்த கைக்குள்ள அது வந்து நம்மளுக்கு ரொம்ப திக்கா இருக்கும். அதுக்குதான் நம்ம இப்படி பொருத்தி முடிச்சுட்டு அந்த உடம்பு பகுதியை ஓபன் பண்ணிட்டு அந்த அந்த ஸ்லீவ்ல இருக்குது கூட பகுதி, அந்த பகுதியை இந்த ஸ்லீவ் வச்சு முடிச்சிருக்கோம், இந்த பகுதியை லைட்டா ஓபன் பண்ணிட்டையும் உடம்போட பாட்டையும் ஓபன் பண்ணிட்டு நம்ம இதை உள்ளுக்குள்ளதான் போட்டிருக்கோம். போட்டு சுத்தி வர ரவுண்டா தச்சுட்டு இது ரொம்ப தையல் மாதிரி இருக்கு, எனக்கு அந்த தையலுக்கு எக்ஸஸா விட்டுருக்கிறது, அது சேம் அலவன்ஸ். அப்ப அது எனக்கு ரொம்ப இது குத்துற மாதிரி இருக்குன்னா இந்த உடம்பு பாட்டுல எவ்வளவு இருக்கோ அந்த அளவோட இந்த அளவையும் போட்டு விட்டுட்டு சில வந்து நம்ம இங்க இருந்து சேர்க்கல, இந்த எட்ஜில இருந்து லைட்டா இந்த எக்ஸஸ் மட்டும் நம்ம சேர்த்துடணும். இல்ல எனக்கு எப்பவும் போல நான் 1.5 இன்ச் தான், இப்ப இதுல கூடுதலா இருக்கு, எனக்கு நான் 1.5 இன்ச் விடுற இடத்துல இந்த ரவுண்ட் கை தையல் உடையில நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டா கூட போதும். இல்ல எனக்கு பிரிச்சு போடணும் அப்படின்னா 1 இன்ச் விட்டுக்கிறேங்க.